ஒரு ஊழியம் என்பது சொல்லுங்க, பெரிய சொல்லுங்க, கிரேட் ப்ராப்ளம் சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. அடுத்து சொல்றேன், ஒரு ஊழியனுக்கு 37 கடைசி வார்த்தை. என்னது? மகா இக்கட். என்னங்க? யாரு யாரு கவனிக்கணும். ஒரு உயர்ந்த பதவியிலிருந்து நெக்ஸ்ட் டு தி கிங், ராஜாவினுடைய அடுத்த நிலைமை. அவன் நினைச்ச அனுமதி சாதிக்கலாம். அதிகாரம் இருக்கிறது, ஆளுமை இருக்கிறது, வல்லம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, உயர்ந்த ஸ்தானம் இருக்கிறது. அதை விட்டுட்டு யாரோட? ஜனங்களோடு, நிந்தையோடு, பாடலோடு. எவ்வளவு கவனிங்க, கீழே மேல போறது ஈஸி, ஆனா மேல இருந்து கீழே வர்றது எனக்கு கவனிங்க. எங்க சகோதரிகள்லாம் ஆமா, ஒரு காலத்துல அடுப்பு ஊதுனீங்க, நீ திருப்பி அடுப்பு ஊது வச்சுட்டீங்கன்னா புருஷன் வேணான்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. திரும்ப அம்மிக்கல்ல கூட்டு ஆட்டுக்கல்ல கொடுத்து, அம்மா நாளைக்கு இட்லிக்கு ஊற வச்சுக்கிறமா, இந்த அரைச்சு கொடுத்துருன்னா அவங்க உங்களை அரைச்சிருவாங்க. கீழே இருந்து மேல போலாம். எங்க இருந்து கீழே வராரு? மகா இக்கட். யாரு? a man with the power, a man with the position, a man with the popularity. சொல்லு, தமிழ் புரியுது, ஆங்கிலம். man with the power, man with the position, man with the popularity. ராஜாவே சொல்றாரு நீ துக்கமா இருக்குன்னு கேட்கிறாரு. அந்த அளவுக்கு ராஜாவோட இன்ஃபுளுன்ஸ் சொல்லவரு. ஆனா அவருக்கு என்ன இப்போ? இக்கட்டில் அகப்படுத்தப்பட்டார். ஐயோ, சின்ன கேள்வி. அகப்பட்டிருக்கிறோம் மக்களால, ஜனங்களால, சகோதரர்களால, அங்க இருக்கிற அதாவது யூதர்களால. ஒரு சின்ன கேள்வி, இதெல்லாம் இருந்தா ஊழியம் பண்ணுவீங்களா? மகா கூக்குரல், மகா இக்கட்டு, ஊழியம் பண்ணுவீங்களா? என்ன சொல்லுவீங்க நீங்க? சொல்லுங்க. மனைவி சொல்லும், அப்பயே சொன்னையா வேலையை விடாத, இந்த ஜனம் நம்பாத, எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்க. அப்ப நிறைய ஒண்ணு சொல்லட்டுமா, ஜாடிக்கு ஏத்த மூடி நிறைய பாஸ்டர்கள் கிடையாது. ஒரு சின்ன கேள்வி கேட்கிற, மனசாட்சி கைத்தோடு சொல்லணும். உங்கள் பிரசங்கத்தை எத்தனை பேருடைய மனைவிமார்கள் உங்க பிரசங்கத்தை பாராட்டி இருக்கிறாங்க? உண்மை சொல்லுங்க. என் பிரசங்கத்தை மனைவி பாராட்டி இருக்கிறான். என்னங்க உண்மை? இந்த பாஸ்டர்மாங்கெல்லாம் அவன் சூப்பர், இவன் சூப்பர், அவன் சூப்பர் சொல்லுவாங்க. ஆனா கட்டின புருஷன் சூப்பர் சொல்லவே மாட்டாங்க. இவங்களும் சொல்ல மாட்டாங்க, அடுத்தவங்க சொன்னாலும் பொறுத்துக்க மாட்டாங்க. என்ன ஒரு நிமிஷம் பாருங்க. சமீபத்தில் ஒரு அடக்காரன் போயிருந்தேன். அந்த ஐயாவுக்கு 83 வயசு, அந்த அம்மாவுக்கு 80 வயசு. அந்த ஐயா சொன்னார் அடக்காராதனையில, என் மனைவி இறந்துட்டான்னு எனக்கு துக்கம், ஆனா அதோட பெரிய துக்கம் என்னன்னா, என் கூட 55 வருஷம் வாழ்ந்தா ஒரு நாள் என் பிரசந்த பாராட்டாம போயிட்டாலே, அதான் எனக்கு துக்கம் அப்படின்னா. உண்மையை சொன்னார். இதே கீழ்பா கடல்ல சொன்னாரு, என் மனைவி என் பிரசந்த பாராட்டா போயிட்டாலே அதான் எனக்கு, ஒரு தடவை சொல்லலைன்ற வருத்தம் இருக்கு. போயிட்டார். ரொம்ப கஷ்டம். ஒருவரை நீ பாராட்டு, அப்படி நீ பாராட்டப்படுவாய். யார் ஆராதனை நடத்தினா? தம்பிய நீங்க நடத்தினீங்களா ஆராதனை? கமல் பாராட்டுங்க. ஜெபம் நடத்தினீங்க, பாராட்டுங்க. கீவோட தம்பிய பாராட்டுங்க. நீ ஒருவரை பாராட்டு, அப்பொழுது நீ பாராட்டு. இன்னைக்கு என்ன தெரியுமா, இவரை பாராட்டினா அவருக்கு பொறுக்காது. அடுத்தவங்களை பாராட்டுங்க. ஜெபிச்சா பாராட்டுங்க, நடத்தினா பாராட்டுங்க, சூப்பரா நடத்தினீங்க பாராட்டுங்க, ஆமீன் சொல்ல முடியா? நீ என்ன பாராட்டு சொல்லல, அது வேற அடுத்த விஷயம். சொல்லுங்க சொல்லுங்க. மகா கூக்குரல். மெகா சபையில என்ன இருக்கும்? மெகா சபையில புரிஞ்சா உங்களுக்கு? இவர் மெகா பாஸ்டர் விரும்புறாரு. அது இதை விட மோசம். எனக்கு 10 அடைப்பையா, 10 அடைப்பு, 5 பைபாஸ் பண்ணிக்கிறேன். நம்புறீங்களா? ரைட். டாக்டர் கேட்டேன். உங்க டாக்டர் என்ன பார்த்து கேட்டாரு, நீ குடிப்பீங்களான்னு கேட்டாரு. நான் பாஸ்டர்னு. ஸ்மோக் பண்ணுவீங்களான்னு கேட்டாரு. நான் பாஸ்டர்னு. இப்ப டாக்டர் சொன்னாரு, வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்கள் உள்ள பிளாக் ஆயிடுமா? வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தம் உள்ள பிளாக் ஆயிடுமா? அப்ப இங்க இருக்க எல்லாருக்கும் என்ன உண்டு? நிறைய உண்டு. புரியுது அவங்களுக்கு? நீங்க என்ன பாருங்க எல்லாரும், ஊமையின் கனவும் ஊழியின் பாரமும் ஒன்று, ரெண்டுமே சொல்ல முடியாது சொன்னா யாருக்கும் புரியாது. யாருங்க நல்லவன்? ஊமையின் கனவும் ஊழியனின் பாரமும் ஒன்று, ரெண்டுமே சொல்ல முடியாது சொன்னா யாருக்குமே அது சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும்? நம்ம ஊருக்கு எல்லாம் ஜெபம் பண்றோம்.
ஊரார் பாரத்தான் சுமக்கிறோம், நம்ம பாரத்தை கட்டின பொண்டாட்டியே சுமக்கிறது இல்லை சில நேரத்துல. நான் அப்பவே சொன்னேன் உனக்கு வேணான்னு சொன்னேன், நீ தான் பெரிய ஆள் மாதிரி நான் முடியும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவஸ்தப்படு. நாம் எல்லாருமே ஒரே படம்தான். நீ நினைக்க கூடாது பெரிய எவ்வளவு பெரிய பாஸ்போர்ட் நான் பழகி இருக்கிறேன்யா, 20,000 பேர் உள்ள பாஸ்போர்ட் பேசிட்டேன், நேற்று பேசினேன். அவருக்கு இதே பிரச்சனை தான். எல்லாம் மூக்கு இருக்கிறதும் சரி இருக்கும். எனக்கு மூக்கு இருந்தா யோபு 14:14 யோபு 14 கடைசி வசனம். கரெக்டா சொன்னீங்க. படிங்க கரெக்டா சொன்னீங்க. யாருங்க அந்த ஆளு? நீங்க தானா? சூப்பர். இப்படி மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அவன் எஸ் இதுக்கு அம்பானிக்கும் இருக்கும், பில்கேட்டுக்கு இருக்கும், அம்பானிக்கும் இருக்கும். அவன் ஆத்துமா என்ன பாருங்க எல்லாரும், அதாவது கொஞ்சம் கவனிக்கிற எல்லாரும், தேவன் பிரச்சனை விடுதலை ஆக்குவதல்ல, பிரச்சனைக்கு மத்தியில் விடுதலை ஆக்குகிறார். புரியல? God delivered not from the problem, he delivered in the problem. பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குவதல்ல, பிரச்சனைக்கு மத்தியில் விடுதலை ஆக்குகிறார். உடனே பார்த்து கேட்டார், வாதன் கூட தனக்காது பாட்டு பண்ணி உனக்கு ஏன் வியாதி வந்துச்சுன்னு கேட்டார். உனக்கு ஆபரேஷன் எல்லாம் நடந்தது. நான் சொன்னேன், உலகத்தானுக்கு வந்தா வாரி கொண்டு போகும், எங்களுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு தான் போகும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கொரோனா எல்லாம் வந்துச்சே, கொரோனா விசிட் பண்ணி தான் போச்சு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆனா கர்த்தர் நல்லவர். ஆமீன் சொல்லுங்க. ஒரு 3 காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். நம்பர் 1 சொல்லுங்க, பெரிய வேலை, கிரேட் ஒர்க், கிராண்ட் ஒர்க், குளோரியஸ் ஒர்க், குட் ஒர்க், தாட்ஸ் ஒர்க். சொல்லுங்க மகா இக்கட்டு. சொல்லுங்க பெரிய கூக்குரல், பெரிய இக்கட்டு, ஆனா தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அதிகாரம் 31 கடைசி முதல் வார்த்தை சொல்லுங்க. 31 சூப்பர். என்ன சொல்லுங்க? சொல்லுங்க மிகுந்த இரக்கம். சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க மிகுந்த போராட்டம், மிகுந்த பாடு, மிகுந்த கண்ணீர், மிகுந்த கூக்குரல். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆமென். எல்லையில்லாத கிருபை, அன்லிமிட்டெட். சொல்லுங்க அன்லிமிட்டெட், அன்எக்ஸ்பெக்டட். புரியுதுங்களா? அன்அவாய்டபிள். சொல்லுங்க தவிர்க்க முடியாத. those who knows English சொல்லுங்க அதாவது அன்லிமிட்டெட். சத்தமா அன்எக்ஸ்பெக்டட். நான் எதிர்பார்க்காத அளவுக்கு அவருடைய இறக்கங்கள் என்னை சுண்டு கொள்ளும். தமிழ் என்ன போட்டு? தமிழ்ல இல்ல 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 என்ன இறக்காது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இல்ல 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 இல்லைங்க, மிகுந்த இரக்கம். சொல்லுங்க எல்லாரும். 2 கரங்களை சொல்லுங்க. ஐயா, இரக்கத்துக்கும் கிருபைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? கிரேஸ் வேற, மெர்சி வேற. தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுப்பது கிருபை. இரக்கம் என்பது 7 கொலைகளை பண்ணவன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஆடுறான், அது இரக்கம். புரியல? 7 கொலை பண்ணவன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஆகிறானதான் இரக்கம். தண்டிக்கப்பட வேண்டியவன் தண்டனை கொடுக்கிறவனாய் மாறுகிறானே, அது இரக்கம். தகுதி இல்லாதவனுக்கு தேவன் தகுதியப்படுத்துறாரே, அது கிருபை. புரியல? குழப்பமா இருக்கா? தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்தினார், அது என்னது? அது நாம தான். தண்டிக்கப்பட வேண்டிய நம்மை தண்டனை கொடுக்கிறவனா கர்த்தர் மாற்றினார். புரிஞ்சுதா? 7 கொலை பண்ணிருக்கிறான், அவன் யாராயிட்டான்? நம்மள அந்த கேஸ் தான். நம்மளாம் யார் தான்? தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான், நியாயமா தண்டிக்கப்பட வேண்டியவங்க. சூப்பர். அவன் சொல்ல மாட்டீங்களா? இதான் இரக்கம். மெர்சி வேற, கிரேஸ் வேற. ஆனா ரெண்டுமே என்னைக்கு அவர் ஊழியத்துக்கு வரும், ரெண்டுமே நம்ம கொடுத்துடுற. கிருபையும் தருகிறார். தமிழ் என்ன போடுறது? தமிழ்ல மிகுந்த இரக்கம். கரங்களை சொல்லுங்க, மிகுந்த இரக்கம். 32 3வது வரி. எப்படிப்பட்ட தேவன் அவரு? மகாதேவனும் இல்ல பயங்கரமான தேவன். இருக்குங்களா? பயங்கரமும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இக்கட்டில் எப்படி இருக்கிறார்? சூப்பர். இக்கட்டில் பயங்கரமா இருக்கிறார். கூக்குரலில் இருக்கிறீங்களா? கூக்குரலில், இல்லாமையில், வெறுமையில் கூட எப்படி இருக்கிறாராம்? சத்தமா சொல்லுங்க. 33 எல்லாம் சொல்லுவாங்க. 33 எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து படிங்க. எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலேயும் நீர் நீதி உள்ளவர், உண்மையாய் நடந்தீர். நாங்களோ உண்மையா பொய்யா? இந்த படிக்கலாமா? எங்களுக்கு நேரிட்ட காயங்கள்,
ஒரு நிமிஷம். காயங்கள், ஒரு நிமிஷம். எங்களுக்கு நேரிட்ட ஏளனங்கள், பரியாசங்கள், எதிர்மறையான சம்பவங்கள், எதிர்மறையான மனிதர்கள் எல்லாவற்றிலும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீ நீதி உள்ளவன். சத்தமா ஐயா, சின்ன கேள்வி கேட்கிறேன். உங்க உள்மனம் உங்கள் வாழ்க்கையின் சம்பவங்கள் ஏத்துக்குதா? உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் இல்லாமை, வெறுமை, இழப்பு, வேதனை, ஏமாற்றம், கண்ணீர், அவமானங்களை உங்கள் உள்மனம் ஏத்துக்குதா? என்ன சொல்லுது? அவர் அநீதி உள்ளவரா காட்டுது, உங்களை நீதி உள்ளவரா காட்டுது. அவரை அநீதி உள்ளவரா காட்டுது, உங்களை நீதி உள்ளவரா காட்டுது. தமிழ் புரியுதா? ஏமாற்றங்கள், இல்லாமை, வெறுமை, என்ன பாருங்க, அதாவது தாழ்ச்சி, இயலாமை, ஊழியத்துல வளர்ச்சி இல்லை, ஊழியத்துல ஒரு முன்னேற்றம் இல்லை, நம்பிக்கை துரோகம், யாருக்காக பாடுபட்டோமோ அவர்களால் பாடுபடுத்தப்படுகிறோம். இதெல்லாம் வரும்போது என்ன வருது? உங்களுக்கு மனத்தாங்கள் வருதா? இல்ல காரணம் சொல்லுங்க, தேவனே எந்த சூழ்நிலையிலும் உண்மையில் மனத்தாங்கள் வராமல் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். நான் சொல்ற வார்த்தைக்கு நீங்க ஸ்டேட்மெண்ட் கவனிங்க. என்றைக்கு மனத்தாங்கள் ஏற்படுகிறதோ அன்றைக்கு தேவனட்டு விலகி விட்டு அர்த்தம். சொல்லுங்க, என்னைக்கு மனத்தாங்கள் வருதோ அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். என்னைக்கு எனக்கு மனத்தாங்கள் வருதோ நான் தேவனை விட்டுட்டு நான் பிசாஸ் கிட்ட போயிட்டேன். பிசாஸ் சொல்லுவான், சூப்பர், கமா, யார் கூட்ட நீங்க வந்துட்ட, சூப்பர். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க புரியுது உங்களுக்கு, நீங்க ஜெயிச்சீங்க, நீங்க தோத்துட்டீங்க. ஒரு கூட்டணியில இருந்து படிங்க, எனக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றையும் முடிச்சிடுறேன், எல்லாம் முடிச்சிடுறேன். எல்லாம் சொல்லுங்க. 32 கடைசி வார்த்தை, 32. எங்களுக்கு நேரிட்ட சகல வருத்தமும், சத்தமா, எங்களுக்கு நேரிட்ட சகல வருத்தமும் கவனிங்க. காட் வேல்யூஸ், ஆண்டவர் கூட சின்ன சின்ன காரியங்களை கூட கர்த்தர் கனம் பண்றார். ஒரு 10 நிமிஷம் படிக்கிறேன். சின்ன சின்ன காரியங்களை கூட நீங்க சிறையிருப்பி பாக்குறீங்க, ஆனா சிறையிருப்புல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பார்க்கிறார். நான் வசனம் சொல்ல போறேன், 2 வசனம் சொல்லி முடிக்கிறேன். 33:1 போதும். சொல்லுங்க, எரேமியா இன்னும் எங்க இருக்கிறார்? போதும். சத்தமா சத்தமா என்னங்க, நல்லா கவனிக்கணும். இவரும் தாயின் கருவில அபிஷேகம் பண்ணப்பட்டவர். என்னங்க, தாயின் கருவிலே நம்ம எல்லாம் பாஸ்ட் ஆன பிறகு பாஸ்ட் பேர் வச்சுக்கிறோம். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலே பாஸ்டரா பிறந்தார். அங்க போட்டு தெரியும், உன்னை நான் தீர்க்கதரிசியாய். அப்ப நம்ம எல்லாம் வந்த பிறகு ஆயிட்டோம், நம்மளே ஆக்கியோம். அது மாதிரி புரியவே இல்லை, நம்மளே ஆகியணும். அது மாதிரி சொல்லுங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இன்னும் சிறைச்சாலை. சத்தமா, அது தெரியுமா? அந்த சிறைச்சாலையில் கர்த்தர், அந்த சிறைச்சாலையில் கர்த்தர் படிக்க எங்க வந்தது? அப்ப கர்த்தர் வந்தாரா? என்னடி பாக்குறீங்க? எங்க நீ இருக்க இருக்கிற, நீ என்ன பண்ற, எப்படி அதை ரியாக்ட் பண்ற, எப்படி ஏத்துக்கிற, என்ன பிரதிபலிக்கிறா, ரொம்ப வாட்ச் பண்ற. சோ நான் மட்டும் நல்ல சிறைச்சாலையில் என்னோடு அவரும் இருக்கிறார், கூட இருக்கிறார். நான் அழும்போது அவர் அழுகிறார், நான் கண்ணீர் விடும் போது கண்ணீர் விடுகிறார், நான் பாடுபடும் போது அவர் பாடுபடுகிறார். என் சிறைச்சாலை அவர் என்னோடு இருக்கிறார். அந்த சிறைச்சாலை எனக்கு மிகப்பெரிய சிங்காசனம். சிங்காசனத்தில் இருக்கிறாரோ இல்லையோ, என் சிறைச்சாலை இருக்கிறார். எதை பாக்குறீங்க? இதை பாருங்க, 33:11. எனக்கு தெரியுமா? இன்னும் சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலை என்னெல்லாம் இருக்குதான்? சேர்ந்து படிக்கலாமா? சொல்ல, களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், துதியின் சத்தம், அப்புறம் கிருபையின் சத்தம், ஆலயத்தின் சத்தம், ஸ்தோத்திரத்தின் சத்தம். கரங்களை தட்டி புரியவே இல்லை. இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னும் அந்த சிறைச்சாலையில களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், துதியின் சத்தம், கிருபையின் சத்தம், ஆலயத்தின் சத்தம், ஸ்தோத்திரத்தின் சத்தம் கேட்கப்படும். ஆமென். எங்கே? அவன் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் எழுந்திருந்து சொல்லுங்க, பெரிய தேவன், சாரி, பெரிய ஊழியம், பெரிய வேலை. சொல்லுங்க, பெரிய வேலை,
In English, great work, grand work, good work, God's work. அடுத்து great prices. கடைசி சொல்லி முடிக்க போகிறேன். சொல்லுங்க, பெரிய தயவு. எல்லாம் சொல்றீங்களா? சொல்லுங்க, பெரிய தயவு. இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். 9:30-25 கடைசி வார்த்தை. நாங்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமிகளையும் கட்டுவோம், சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் அணை கொடுக்கு விருட்சங்களையும் சுதந்திரிப்போம், புசிப்போம், திருப்தியாவோம், கொழுத்திருப்போம், அவருடைய பெரிய தயவினாலே செல்வமாய் வாழ்வோம். யாருக்கு பெரிய பிரச்சனை சந்திக்கணும் என்ன உண்டு? சத்தமா இன்னொரு படிக்கிறீங்களா? இன்னொரு தடவை சொல்லுங்க. அரணான பட்டணம், செழுமையான பட்டணம், செழுமையான பூமி கட்டுவோம், சகலது உடைமைகள். உடைமைகள் தெரியுதா? வெல் ஃபர்னிஷ்ட். அடுத்து சொல்லுங்க, வீடுகள், துறவுகள், ஏராளமான தோட்டங்கள், ஒலிவத்தோப்பு, அணை கொடுக்கும் விருட்சம், சுதந்திரிப்போம், புசிப்போம், திருப்தியாவோம், கொழுத்திருப்போம், கொலஸ்ட்ரால் இல்லாமல். சொல்லுங்க, நல்ல கொழுப்பு. இது கெட்ட கொழுப்பு இல்லை, நல்ல கொழுப்பு. நோ பிளாக்கிங். கொழுத்திருப்போம். கொழுத்தாரு நம்ம வாழ் மாறிடுறாங்கல்ல. நீ பாத்தீங்களா? அன்னைக்கு நம்மள ஐயான்னு சொல்றான், நீ போயான். ஆமே. வசதிகள் நல்லது, அந்த வசதி விலைகளாய் மாறக்கூடாது. சொல்லுங்க, வசதிகள் விலைகளாய் மாறக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. என் வசதி எனக்கு பெருமை தருமானால் அந்த வசதி எனக்கு தேவையில்லை. என் கிருபை எனக்கு பெருமை தருமானால் அந்த கிருபை எனக்கு தேவையில்லை. என்ன சொல்லுங்க? திருப்தியாவோம், கொழுத்திருப்போம், அவருடைய பெரிய தயவினாலே செல்வமாய் வாழ்வோம். எல்லாம் கரெக்டா சொல்லுங்களா? செல்வமாய் வாழ்வோம். சத்தமா. பெரிய தயவு, பெரிய இரக்கம், பெரிய கிருபை, பெரிய தயவு. ஆனா இதை சந்திக்கணும், என்ன செய்யணும்? பெரிய கெட்டு, பெரிய போராட்டம், பெரிய கூக்குரல், வில்லன்களை சந்திக்கணும், உள்ளிகளை சந்திக்கணும், உள்ளையும் சந்திக்கணும், வெளியும் சந்திக்கணும். புரியல? அது ரொம்ப ஈஸி, இது ரொம்ப கஷ்டம். நிழல் போல இதுவரை அறிவு பண்ண ஒருவனும் இல்லை. ஆனா ஒண்ணு, நம்ம உருவம் என்னது அவருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அவனை வச்சிருக்கிறாங்க. இவன் சமாளிப்பான்னு அவருக்கு தெரியும். ஆமே. இன்னும் சிறைச்சாலை. ஆனா இன்னும் 11 சீக்கிரம் மறந்துட்டீங்க. 33:11 எரேமியா. எஸ் எஸ் ஆமென். சூப்பர். எங்கே எங்கே? ஆமென். நம்புறீங்களா? நீங்க சிறைச்சாலை தான் பாக்குறீங்க. தேவன் சொல்றாரு, நீ அந்த முதல் இன்னும் பாக்குற, நான் அடுத்த இன்னும் வச்சிருக்கேன் உனக்காக. இன்னும் வச்சிருக்கிறேன். சொல்ல, இன்னும் வச்சிருக்கிறேன். இன்னும் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. நான் சொல்வேன், ஈடா என்ன செய்வேன், கிருபையே அல்லாமல் வேறு என்ன சொல்வேன், என்ன நான் சொல்வேன், ஈடா என்ன செய்வேன்,
வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே.
விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.